Hi friends, நான் sherin சாம்சன். இன்னைக்கு என்ன நாள்? சண்டே. ஸோ இந்த குவாரண்டைன் டைம் பாஸ் பண்ணுறக்காக நான் என்ன ஒரு டிஷ் செய்யலான்னு பிளான் பண்ணேன் அப்படின்னா பிபி சாண்ட்விச் செய்யலான்ட்டு பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கெட் ப்ரெட்டு, நெக்ஸ்ட் பட்டர், ஃப்ரெஷ் பட்டர் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து கிசான் கேச்சப், அது ஒரு பேக்கெட் ஒன்று எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒரு வெங்காயம் போதும், நல்லா பெரிய வெங்காயமாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக நம்ம இஞ்சி பூண்டு அதுவும் தேவையான அளவு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து சீரகப்பொடி கொஞ்சம் ஒரு 2-3 பிஞ்ச் போடுற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் பெப்பர். ஸோ பெப்பர் நமக்கு தேவையான அளவு, அதாவது கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உப்பு தேவையான அளவு. இப்போது இதை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெட் எடுத்துக்கலாம். அந்த ப்ரெட்டில் ஃபுல்லாக பட்டர் நம்மளுடைய ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு ப்ரெட்டில் நம்ம கிசான் டொமேட்டோ கேட்சப் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேட்சப்பை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கேட்சப் அண்ட் பட்டர் அப்ளை பண்ண ப்ரெட்டில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அப்படியே லைட்டாக கார்னிஷ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பொடி நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா, சீரகப்பொடியும் பெப்பரும். ஸோ அதையும் அப்படியே நமக்கு தேவையான அளவு ஃபுல்லாக கார்னிஷ் பண்ணி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போது இந்த ப்ரெட்டு மேலே நம்ம ஏற்கனவே பட்டர் அப்ளை பண்ணியிருந்தோம், அந்த ப்ரெட்டை இந்த ப்ரெட் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா இந்த பிபி சாண்ட்விச் ரெடி ஆயிரும். தோசைக்கல்லில் லைட்டாக ஆயில் போட்டு, ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர், ஸோ ரெண்டுமே நல்லாயிருக்கும், போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த 2 இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதை அப்படியே லைட்டாக போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கிறிஸ்பினஸ் அண்ட் க்ரன்ச்சினஸ் வரத்துக்காக நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பிபி சாண்ட்விச் ரெடி. ஸோ இஞ்சி பூண்டு நம்ம இப்போ இந்த டைமில் நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் இம்யூனிட்டி அது ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். இஞ்சி பூண்டு நம்ம கம்பல்சரியாக எல்லா ஃபுட்ஸ்லேயுமே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் நம்ம பிபி சாண்ட்விச் செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சிம்பிளஸ்ட், அதாவது 5 மினிட்ஸ் ஸ்நாக் கூட கிடையாது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் Bemineக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். This is sherin Samson signing off.